ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் நவீன். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், மாநகராட்சி துறையிலிருந்து ஒவ்வொரு மாவட்ட வழியாக வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சரியாக 4 நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம், எந்தெந்த மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு மாவட்டத்துல இருந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்க ஊர் மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வேணும் நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க, சிவகங்கை மாவட்டத்துல இருந்தா நம்மளுக்கு டைரக்டா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 1/7/2024 இருந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 15/7/2024 வரைக்கும் டைம் இருக்குது. சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. NHM அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய நலவாழ்வு குழுமத்துல இருந்தா நம்மளுக்கு இந்த ரெக்கமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4 வகையான பணிகள் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. ஒண்ணு ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் ஆடியாலஜி மற்றும் ஸ்பீச் லாங்குவேஜஸ் பேத்தாலஜி முடிச்சிருக்கணும், இல்லைன்னா BSc முடிச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க. மாதம் 23,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி, டைப் ரைட்டிங் ஹையர் அண்ட் லோயர் ரெண்டு எது தமிழ் முடிச்சு அண்ட் இங்கிலீஷ் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க எலிஜிபிள். மாதம் 13,500 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ரேடியோகிராஃபருக்கு 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஆஸ் பர் MRP நார்ம்ஸ் படி BSc ரேடியாலஜி முடிச்சிருந்திருக்கணும். மாதம் 13,300 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 4 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 8th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். மாதம் 8,500 ரூபாய் சம்பளம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். இதுல பாத்தீங்கன்னா இணை இயக்குனர், மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், நேரு பஜார், சிவகங்கை. போன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு டைரக்டா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இல்லன்னா ஃபேஸ்புக் சொன்னா பெர்சனலா சாட் பண்ணலாம், இல்லன்னா டைரக்டா அவங்களுக்கே போன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு மொபைல் நம்பரும் கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க, அதை நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை கூடவும் செய்யலாம், இன்னும் குறைவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 15/7/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள நேரடியாகவோ இல்ல தபால் மூலியமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் நேம் இந்த 4 போஸ்ட்ல எந்த போஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதை இங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி போட்டோ ஒட்டிடுங்க, கீழே சிக்னேச்சர் கொடுத்துருங்க, உங்க நேம் கொடுத்துருங்க, ஃபாதர் நேம் கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிடுங்க, உங்களுடைய ஏஜ் கொடுத்துருங்க, எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கொடுத்துருங்க, டிகிரி அண்ட் டிப்ளமோல என்ன மார்க் எடுத்திருந்தீங்களோ அந்த இதை கொடுத்துருங்க. நீங்க என்ன கேசஸ் BC, MPC, SC, ST, எக்கனாமிக் பேஸ் இதுல எது வேணாலும் கொடுத்துருங்க. அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர், போன் நம்பர், இமெயில் ஐடி இதை கரெக்டா நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா இல்ல பெர்சன் டிசேபிள்டா இல்ல டெசர்டட் ஒய்ஃபா டெஸ்டட் விண்டோவா, இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துக்கலாம். இது நீங்க எது நீங்க கொடுத்தாலும் சரி அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப்காக அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ எதுல அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர் கொடுத்துட்டு 15/7/2024 இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 இருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட், SSLC மார்க் சர்டிபிகேட், ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க் சர்டிபிகேட், அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட், மார்க் சர்டிபிகேட், டிப்ளமோ முடிச்சீங்கன்னா டிப்ளமோ சர்டிபிகேட், இது எல்லாமே நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே 10th 12th பாத்தீங்கன்னா தமிழ் வழியில முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணலாம். அதுக்கும் பாத்தீங்கன்னா அடட் அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு,
இதுல இது எல்லாத்தையுமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ஓஎஸ்சி சர்டிபிகேட் வாங்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. மத்த இப்ப இதே பெர்சன்டேஜ் அப்படின்னா அதோட சர்டிபிகேட், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட், ஸ்பெஷல் ரெக்கார்டு இருந்து ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் எல்லாமே நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.